நடிகர் அஜித் அவர்கள் நமக்கே தெரியும் பல வருடங்களாக தன்னுடைய படங்களோட ப்ரொமோஷன்களுக்கு வரதில்லை. அது ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், பேட்டிகள் எதுலேயுமே அவர் கலந்துக்கிறதில்ல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கூட கிடையாது. கடைசியாக அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தது எப்போ அப்படின்னா அவருடைய அசல் படத்தின் போது தான். ஸோ அதற்கு முன்னாடியே ஆஞ்சநேயா படத்தில் அஜித் ஒன்று பேச, பத்திரிகையாளர்கள் ஒன்று எழுத, ஸோ அப்போவே அவங்களுக்கும் அஜித்துக்குமான அந்த ஒரு உரசல் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அசல் படத்தின் போது தான் கடைசியாக பத்திரிகையாளரை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவர் சந்திக்கவே இல்லை. நடுவில் பில்லா படத்தின் ப்ரொமோஷனுக்காக ஏகப்பட்ட டிவிகளில் ஏகப்பட்ட மணி நேரங்கள் சூட் கோட் போட்டு உட்காந்து பேட்டிலாம் கொடுத்தாரு. அதெல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ மீண்டும் அஜித் அவர்கள் அதற்கு அப்படி ஒரு பேட்டிக்கு தயாராகி வருகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான தகவலெல்லாம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக நமக்கே தெரியும் அஜித் அவர்கள் நடித்து இந்த வருடம் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. பிப்ரவரி 6 மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி, ஏப்ரல் 10 ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி. இதுக்கப்புறம் அவரே சொன்ன மாதிரி நான் மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் கலந்துக்குவேன். எப்போவுமே என்னுடைய படத்தோட ஷூட்டிங் இனிமே அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது அப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்தாலும் அவர் கலந்துக்கிட்ட கார் பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய டீம் 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வைரல் ஆச்சு. அவரே கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சேனலுக்கு பேட்டியும் கொடுத்தாரு. ஸோ இப்போது என்ன செய்தி அப்படின்னா அஜித் அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா சினிமாவை முன்னிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப் போகிறார், அவர் டிவிகளில் பேட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்னா முன்னையாவது சினிமா அப்படிங்கிற ஒரு சவாரியில் தான் பயணம் செஞ்சார். ஆனால் இப்போ ஒரு பக்கம் கார் ரேஸ், இன்னொரு பக்கம் சினிமா, இரட்டை பந்தயம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நம்ம சினிமாவை விட்டு கொடுத்துடக்கூடாது. கார் ரேஸுக்கு போயிட்டாருப்பா, இவர் சினிமா பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சினிமாவுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் கார் ரேஸ் இருந்தாலும் சினிமாவில் ஒரு பக்கம் நடித்தாலும் அந்த சினிமாவோட மவுசு குறைஞ்சக்கூடாதுக்காக மீண்டும் அந்த படம் சம்பந்தமாக பேட்டியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவலாம் வருது. ஸோ பொறுத்து பார்ப்போம். விடாமுயற்சிக்கு அவருடைய பேட்டிகள் வருதோ இல்லையோ, குட் பேட் அகிலுக்கு அவருடைய பேட்டிகள், குறிப்பாக அவருடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லாம் தாராளமாக நடக்கும். அதில் அஜித் அவர்கள் கலந்துக்குவார் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கலந்துக்கிட்டால் அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விருந்து அப்படின்னு தான் சொல்லணும்.